என்னுடைய டைரக்டருடைய ஆங்கர் சென்சிபிலிட்டியை நான் பார்ப்பேன், அவருடைய லெவல் பார்ப்பேன். இப்போ அவர் வந்து அப்யூசிவான பர்சன் அப்படி வச்சுங்க, எத்தவொன்னே ஒருத்தனை அடிக்கிறது அப்படின்னா, முதல்ல அங்கேருந்து அவர்கிட்ட ஜாயினே பண்ணக்கூடாது, அவர்கிட்ட இருந்து பார்த்தவொடனே கண்டுபிடிச்சி விலகிடணும். அப்படி இல்லாமல் ஒரு நாள் அவர் என்னை தாக்கிட்டார் அப்படின்னா, உடனடியாக அவளை தாக்கணும் அவசியம் இல்லை. தாக்கணும்னு சித்தலாம் போகல, எனக்கு ரத்தம் வரல, எனக்கு பெரிய அடிபடலை, மனசு ரீதியாக கொஞ்சம் உடஞ்சிருப்பேன் ஒழிய, அதை அவர்கிட்ட க்ளீனாக கம்யூனிகேட் பண்ணணும். என்னென்னா, சார் நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய தவறு, உங்களை என்னால் அடித்து வீழ்த்த முடியும், உங்களுக்கு குருந்த ஸ்தானம் நான் கொடுத்துருக்கேன், இதை பண்ணக்கூடாது ஐயா, நான் இனிமேல் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ண மாட்டேங்க அப்படின்னு நான் அந்த இடத்துல விலகணும்னு ஆசைப்பட்றேன். அந்த மனிதர் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அவருக்கு நடக்கும். அவருக்கு வந்து எந்த மாற்றமும் நடக்கலை அப்படின்னா, அவரை மனநிலை காப்பகத்தெலாம் சேர்க்கக்கூடிய இடத்துல இருக்காருன்னு அர்த்தம். ஸோ அவர் வந்து தெரப்பியோ ஏதோ போய் ஆகணும். ஸோ தெர் ஆர் ஸ்டெப்ஸ். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய புத்தகங்கள் இருக்குது. அதாவது வந்து நெக்ஸ்ட் டோர் சைக்கோபேத்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நான் கனாலாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் வந்து கரெக்டாக 8:30 மணிக்கு அடிக்க ஆரம்பிப்பார் மனைவியை. 15 நிமிஷம் அடிப்பார், 8:45 வரைக்கும் அடிப்பார். இப்போ இது யாருமே கேட்குறதில்ல, சின்ன வயசில் யாருமே கேட்குறதில்ல, எங்கள் அப்பா கூட கேட்குறதில்ல. ஒரு நாள் நான் போய் கேட்டுட்டேன், நான் சின்ன வயசுலேயே கேட்டேன், என்ன அங்கிள் இப்படி அடிக்கிறீங்களே அப்படின்னு நான் கேட்டேன்னா ஷாக் ஆகிட்டார். ஆனாலும் அவர் திரும்பி மறுநாள் அடித்தார். ஏன்னா மனப்பிறழ்வு அவருக்கு